ஒரு 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 ஒழுங்குக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக இது போவதற்காக அது ஒரு டாக்குமெண்ட், அது ஒரு எழுதப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் முத்திரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படணும். அதன்படியே தொடர்ச்சியாய் செய்யப்படுவதாக. அப்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எழுப்புதல் தொடர்ந்து எழுப்புதல் தீ எரிந்து கொண்டே இருக்கும். கணக்கில்லா நன்மையை அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே நித்தமும் ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே அழுகிறாய் நித்தமும் ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே அழுகிறாய் எத்தனை பாரம் என்கின்றாயோ எத்தனை பாரம் என்கின்றாயோ எரிந்திடு என் மீது என்கின்றாரே எத்தனை பாரம் என்கின்றாயோ எரிந்திடு என் மீது என்கின்றாரே கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா 12ஆம் அதிகாரம். செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலோடும் யெசுவாவோடும், சில இடத்துல யோசுவான் இருக்கும், சில இடத்துல யெசுவான் இருக்கும். யெசுவாவோடும் அந்த ஆசாரியரும் லேவியரும் யார் என்றால், அப்போ அப்படி ஒரு செருபாபேல் யூத கோத்திரம், யெசுவா லேவி கோத்திரம். அப்போ அவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ மெயினாக வந்தது ராஜாக்களும் ஆசாரிகளும் தான் மெயினாக வந்தாங்க. அது ஆவிக்குரிய அர்த்தத்துலையும் நம்ம ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ராஜாக்களாகவும் லேவி ஆசாரியர்களாகவும் நம்ம ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தீங்களா, அதிகமான பட்சம் எருசலேமுக்குள்ளே தங்கியிருந்தவங்க அந்த ராஜாக்கள் உடைய வம்சாவளியும் பிரதான ஆசாரனாகிய ஆரோன் மோசே அவருடைய வம்சாவளியும் தான் அதை நிரப்பினார்கள். ஆரோன் வழியை நிரப்பினதுன்னு பார்க்குறோம். சரி, அவங்களுடைய பேரெல்லாம் அங்கே நம்ம பார்க்குறோம். அங்கே பார்த்து யெசுவா தான் இவங்க எல்லாத்துக்கும் யாராக இருந்தாருன்னா தலைவராக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் 8ஆம் வசனத்துலேருந்து லேவியருடைய பேரெல்லாம் நம்ம பார்க்குறோம். லேவியர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி, அதாவது 7ஆம் வசனத்தில் யெசுவா தலைவர் இல்லை, ஆசாரில் பொறுத்தவரை சல்லு, ஆமோக், இல்கியா, எதாயா என்பவர்கள். இவர்கள் யெசுவாவின் நாட்டில் ஆசாரியருக்கும் தங்கள் சகோதரருக்கும் தலைவராக இருந்தார் இவங்க எல்லாருமே. அப்போ லேவியர்கள் யாருன்னா யெசுவா. அப்புறம் அவங்க குரூப் எல்லா பேர்களையும் அங்கேருந்து கீழே வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இது எஸ்ராவும் ஒரு லேவியன் தான் 13ஆம் வசனத்தின்படி. அவனுடைய குரூப்பும் அங்கே இருக்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்ததாக 22ஆம் வசனத்தை பாருங்கள். எலியாசிபின் நாட்களில் யோயாதா, யோகன்னான், யதுவா என்கிற லேவியர் பிதா வம்சங்களின் தலைவராக எழுதப்பட்டிருக்கிறாங்க. பெர்சியன் ஆகிய தரியூர் ராஜ்யபாரம் மட்டும் இருந்த ஆசாரிலும் அப்படியே எழுதப்பட்டன. பேர் எழுதப்படுகிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்முடையதான சபை பதிவேட்டில் உங்கள் பெயர் இருப்பதற்கு ஸ்தோத்திரம். உங்களுடையதான பெயர் உங்கள் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பெயர் லிஸ்ட்டு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய பெயர் அட்டவணை அங்கே இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சரி, லேவி புத்திரராய் பிதாக்களின் வம்சத்தலைவர் எலியாசிபின் குமாரனாய் யோகன்னானின் நாட்கள் மட்டும் நாளாகம புஸ்தகத்தில் பேர் எல்லா பேரும் அங்கேயும் எழுதப்படுது. நாளாகம புஸ்தகத்தில் பழைய சரித்திரங்கள்லாம் சொல்லப்பட்டாலும் அந்த புஸ்தகத்தை எழுதினது எஸ்ரா என்று அறியப்படுகிறார். 1 நாளாகமும் 2 நாளாகமும் புஸ்தகம் எழுதப்பட்டது யாரால் எழுதப்பட்டுச்சுன்னா எஸ்ராவால் எடுத்து ஆளப்பட்டது அப்படின்னு நாம் ஒரு குறிப்பை நம்ம புரிந்து கொள்ளலாம்.
24ஆம் வசனம், லேவியரின் தலைவராகி அசபியா செரபியா கத்மியேலின் குமாரன் யெசுவா அவளுக்கு எதிரே நிற்கிற, அவள் எதிரேன்னா போட்டியாகல, மறுபக்கத்தில் சகோதர தேவனுடைய மனுஷனாகி தாவீதின் கற்பனையின்படியே முறையாக துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஒருவருக்கொருவர் முகமாக முறையாக இருந்தார்கள். இவங்க கர்த்தர் நல்லவர் சொல்லுவாங்க, இவங்க கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் சொல்லுவாங்க. கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் அவர் நல்லவர் கிருபை என்னுடைய தேவனை துதியுங்கள் அவர் நல்லவர் கிருபை என்னுடைய. இப்படி முறையாக துதிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 27வது வசனம், எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இப்போ பிரதிஷ்டை பண்ணும்போது துதியினாலும் பாடலினாலும் கைத்தாலும் தம்புரு சுரமண்டலமுள்ள கீத வாத்தியங்களாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடே கொண்டாட எல்லா இடங்களில் இருக்கிற லேவியரையும் எருசலேம் வரும்புறாங்க. அப்போ முக்கியமாக லேவியர்களை ரொம்ப முக்கியப்படுத்தினாங்க. ஏன்னா இதுக்கு முன்னே லேவியர்களை அசட்டை பண்ணின ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆமாம், ஆசாரியர்களையும் லேவியர்களையும் அசட்டை பண்ண காலகட்டம், தீர்க்கதரிசிகளை அலட்சியம் பண்ண காலகட்டம், ராஜாக்கள் தடுமாறி போனதான காலகட்டம். இப்போ அந்த மூணையும் சரிப்படுத்துவதற்கு இப்போ ஒரு நேரம் வருது. அப்படியே பாடகரின் புத்திரர்கள் எல்லாரும் வந்து பாடுறாங்க. ஆசாரிலும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் வர்றாங்க. 31ஆம் வசனத்தில், அப்போ நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏற பண்ணேன், மதில் மேலே ஏற பண்ணுறேன். இந்த மதிலை பார்த்து தான் இந்த சன்பல்லாத்தும் தொபியான்னு சொன்னால் ஒரு நரி ஏறி போனால் கூட கீழே இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நரி ஏறி போல ஒரு கூட்டத்தாரே நடந்து போனான். அவங்க மேலே ஏறி அலங்கத்தின் மேலே துதி செய்யும்படி நடந்து போனான். அதாவது கொஞ்சம் அகலமாக 2 பேர் நடக்கிற அளவுக்கு அகலமாக இருந்திருக்குது. அதில் நடந்து போகும்படி பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினான். அவங்க அலங்கத்தின் வலதுபுறமாக குப்பைமேட்டு வாசலுக்கு போனாங்க. போகிறாங்க. அவங்களுக்கு பின்னால் யாரெல்லாம் போனால் அசையா ஓசாயா அதுக்கப்புறம் அசரியா எஸ்ரா அதில் போகிறார். அதில் எல்லோரும் போகும்போது 36ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய மனுஷனாகி தாவீதின் கீத வாத்தியங்களை வாசிக்கிற அவன் சகோதரரான செமாயா அசரையேல் மிலாலாய் கிலாலாய் மாகாய் நெதனையேல் யூதா அனானிங்கள் போகிறாங்க. வேதபாரனாகிய எஸ்ரா இவர்களுக்கு முன்பாக தலைமை தாங்கி நடந்து போகிறார். இவங்க இந்த பக்கம் போகிறாங்க. 2வது கூட்டம் 38ஆம் வசனத்தில் அது அவங்களுக்கு நேர இடதுகை பக்கமாக அவங்க என்ன செய்கிறாங்க, பாதி பேர் போகிறாங்க. அதில் என்ன செய்கிறாங்க, அலங்கத்தின் மேல் சூளையின் கொம்பையின் மேல் கடந்து அகல் மதில் மட்டும் நெடுக போகிறாங்க. அவங்க எல்லாம் போனோன்னு 40ஆம் வசனம் சொல்கிறது, துதி செய்கிற 2 கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறாங்க. வந்து தலைவர்கள் பாதி பேரும் நிற்கிற பார்க்குறோம். 2வது கூட்டம் வந்து யாருடைய தலைமையில் போச்சுன்னா நெகேமியாவுடைய தலைமையில் 2வது கூட்டம் போனதே நம்ம பார்க்குறோம். 2வது கூட்டத்துக்கு தலைவராக இருந்தது யாருன்னா நெகேமியா. நம்ம 2வது துதி கூட்டத்துக்கு அங்கே 38ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பிறகாலே நான் போனேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் 2வது கூட்டத்தில் அவர் போகிறத பார்க்குறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கூட்டமும் ஆலயத்தில் வந்து மகிமையான சத்தமிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அந்நாளில் மிகுதியான பலிகளை செலுத்தினாங்களாம். தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதுனால மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம். ஸ்திரீகளும் பிள்ளைகளோடு கூட களி கூர்ந்தாங்களாம். எருசலேமின் களிப்பு ரொம்ப தூரத்தில் கேட்கப்பட்டுச்சான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய கீர்த்தி வெகு தூரம் கேட்கும், உன் ஆராதனையின் சத்தமும் வெகு தூரம் கேட்கப்படுவதாக. சரி, அதுக்கப்புறம் ஆராதனையின் காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணுறதை நாம் பார்க்குறோம். 44ஆம் வசனம், அன்றைய தினம் பொக்கிஷங்கள், படைப்புகள், முதல் காணிக்கைகள், தசம பாகங்கள், முதல் கனிகள் எல்லாம் வைப்பதற்கான எல்லா இதுகளையும் ரெடி பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க, வைப்பதற்காகவும் அதைகளை சுத்திகரித்து காவலை காத்தார்கள். அது பாதுகாப்பு வச்சாங்க. அப்புறம் பாடல்கள் திட்டமிடப்பட்டது. முறையாக பாடல்கள் யார் எப்பப்போ வரணும்னு சொல்லப்பட்டுச்சு. செருபாபேலின் நாட்களிலையும் நெகேமியாவின் நாட்களிலையும் இஸ்ரவேல் எல்லாரும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் அன்றாட திட்டமாய் பங்குகளை கொடுத்தாங்க. அவரவர் லேவியருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாங்க. லேவியர் ஆரோனின் புத்திரருக்கென்று அவள் பங்கை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து தொடர்ந்து லேவியர்கள் ஆசாரிகள் பாதுகாக்கப்படுவதற்கும் பராமரிக்கப்படுவதற்கும் முறையாக அதுக்கு திட்டமிடப்பட்டது. காலை மாலை ஆராதனை, ஓய்வு நாள் ஆராதனை, மாதப்பிறப்பு ஆராதனை, வருடப்பிறப்பு ஆராதனை, பண்டிகை நாட்கள், செய்யப்பட வேண்டிய வழிமுறைகள் அத்தனையும் தவறாமல், தடையில்லாமல், தாமதம் இல்லாமல் சரியாய் மோசையின் பிரமாணத்தின் முறையாய் செய்யப்பட திட்டமிட்டார்கள். அவைகள் தொடர்ந்து செய்யப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அதை ஒழுங்குபடுத்தின பின்பு முறைப்படுத்தப்பட வேண்டியது ரொம்ப அவசியம்.
ஒரு 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 ஒழுங்குக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக இது போவதற்காக அது ஒரு டாக்குமெண்ட், அது ஒரு எழுதப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் முத்திரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படணும். அதன்படியே தொடர்ச்சியாய் செய்யப்படுவதாக. அப்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எழுப்புதல் தொடர்ந்து எழுப்புதல் தீ எரிந்து கொண்டே இருக்கும். ஆமேன் ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நெகேமியா 12வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 12வது அதிகாரத்தில் அலங்கம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறதான காரியத்தை குறித்து பார்க்குறோம். எல்லா ஜனங்களும் என்ன செய்தாங்க, ஒவ்வொரு வாசலாக போய் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதை இந்த இடத்துல பார்க்குறோம். அது மாத்திரம் லேவியர்கள் அந்தந்த வாசலுக்கு காவலாளர்களாக நியமிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நியமிக்கப்பட்டபடி முன்குறிக்கப்பட்டபடி அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பங்குகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆமாம், இந்த நாளில் அவங்க ஒவ்வொரு வாசலாக போனாங்களாம். நாமளும் என்ன செய்யணும், தேவனுடைய நாமத்தினால எல்லா நாமக்களை சுற்றிலும் என்ன செய்யணும், சுற்றி தேவனை துதிக்கும்போது சத்துருடைய கோட்டைகள் விழும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த நாளிலும் இப்படிதான கிருபையின் பிரசன்னத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா ஸ்தோத்திரம். அந்த அப்பா பிரதிஷ்டை பண்ணாங்க. நீங்கள் எவ்வளவு அற்புதமாக எத்தனையோ தடைகளை மீறி கர்த்தாவே எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஆண்டவரே அப்பா நீர் அப்பா தவிட்டு பொடியாக்கி எல்லாவற்றையும் கர்த்தாவே அவைகளை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் எதிரிகளை எல்லாரையும் அப்பா தோற்று போக பண்ணி நீர் ஜெயம் சிறந்தீர். உங்களுடைய பிள்ளைகளை ஜெயிக்க பண்ண தேவன் இன்றைக்கும் அப்பா ஜீவனோடு இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி எங்களுடையதான காரியங்களையும் செயல்படுத்த நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா இதே தேவன், இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவனாக இருக்கிறீரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுடைய தடைகளையும் மாற்றி எல்லாவற்றையும் கர்த்தாவே உமக்காக செயல்படுத்தி நாங்கள் வெற்றி காண எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு அலங்கத்திலும் ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் போய் துதித்து ஜெபித்து வருகிறதை அறிந்திருக்கிறீரப்பா. ஒரு ஜெயத்தை, பெரிய ஜெயத்தை நீ தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, அந்த நாளில் எல்லாரும் மகிழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஸ்திரீ புருஷர் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் மகிழ்ந்தது போல நாங்களும் உம்முடைய நாமத்தினால மகிழவும் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen.